Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have started the RBC in circulatory system. Circulatory system, நம்ம சொல்லும்போது we have know that like a heart அப்படின்ற ஒரு pumping organ function ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். So, எப்படி வந்து ஒரு heartல இருந்து how the oxygenated blood pass through each and every cell, ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கு எப்படி சப்ளை ஆகுது அண்ட் அதோட மெக்கானிசம் எந்த மாதிரின்றது எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் நம்ம கிளியரா பார்க்க ஆரம்பிப்போம். பட் நவ் ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் த காம்போசிஷன் ஆஃப் பிளட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பிளாஸ்மா பார்த்தோம். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. லைக் பாத்தீங்கன்னா இருக்கிற பிளட் செல்ஸ்லயே அதிகமா இருக்கக்கூடிய செல்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி தான். பிகாஸ் டபிள்யூபிசி இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு, ஈவன் த்ராம்பின் இது எல்லாமே இருக்கு, பிளாஸ்மா இருக்கு. இதை தாண்டி ஆர்பிசி தான் நம்மளோட பிளட்ல அதிகமா இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர் எம்எம் கியூப் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா 5 to 5.5 மில்லியன் மில்லியன் ஆஃப் ஆர்பிசி வந்து ஒரு நார்மல் மேல்லையும், அதே மாதிரி ஃபீமேல பாத்தீங்கன்னா 4.5ல இருந்து 5 வரைக்கும் இருக்குன்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், ரைட்? இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகுன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் யூ நோ தட் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் ஃபீமேல் டு ஃபீமேலும் வந்து வேரி ஆகும். அண்ட் ஃபீமேல்க்கு ஏன் ரெடியூஸ் கம்மியா லெவல்ல இருக்கு அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. ஸோ மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ஃபீமேலுக்கு மந்த்லி ஒன்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கக்கூடிய ஆர்பிசி அப்படின்றதும் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் இருக்கும். And then the diameter we have seen, and at the same time the red color of the RBC இது எதனாலன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் பிக்மெண்ட். ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் இதுல இருக்கிறதுனால ஹீம்னா அயன், குளோபின் மீன்ஸ் புரோட்டீன், we have already know that. so ஹீமோகுளோபின் இதுல இருக்கிறதுனால we can say that அந்த ரெட் ஹீம் தான் ஆக்சுவலி வந்து அந்த கலர் ஆஃப் த பிக்மெண்ட், அந்த கலர் நம்மளோட பிளட்டோட கலர் லைக் ஸ்டார் ரெட் அப்படின்னு கொடுத்ததுக்கான ரீசன் வந்து ஹீம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் டிசால்வ் இன் த சைட்டோபிளாசம். ஸோ நிறைய ஆர்கனைஸ் ஒரு செல் அப்படின்னு சொல்றோம்னா we have known that நியூக்ளியஸ் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன், ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை சுத்தி பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அண்ட் தென் நியூக்ளியஸ், அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கே அப்பரேட்டஸ், ரஃப் எண்டோபிளாஸ்மிக், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக், லைசோசோம், and then so there are so many components. இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம், ரைட்? அப்போ இதுல பாத்தீங்கன்னா பட் ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இன் ஹியூமன் ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் we don't have that நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்காது. ஒரு செல் வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னா ஷோர் இட் மஸ்ட் பொசஸ் த நியூக்ளியஸ். பிகாஸ் நியூக்ளியஸ் தான் ஒரு செல் வந்து ஒரு சிங்கிள் செல் அப்படின்றது 2 செல்லா டிவைட் ஆகுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இன் கேஸ் ஆஃப் ஹியூமன் ஆர்பிசி நீங்க எடுத்தீங்கன்னா நம்மளோட செல்ஸ்ல ஆர்பிசில நியூக்ளியஸ் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ்ல, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தான் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர ஆர்பிசியோட டிவிஷன் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு தடவை கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ நார்மலா வந்து லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி பாத்தீங்கன்னா 110ல இருந்து 120 டேஸ் தான் ஆக்சுவலி இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 120 டேஸ்க்கு அப்புறமும் ஆர்பிசி இருந்ததுன்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் ஆர்பிசி will go to செல்ஃப் சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் கிரேவியார்ட். அந்த நம்மளோட பாடியிலே கிரேவியார்ட் எடுத்துட்டு போயிட்டு அதோட சூசைட் பண்ணிக்கும். தென் ஒரு நியூ ஆர்பிசிஸ் அப்படின்றது எல்லாமே வரும். ஸோ ஒரு பழைய செல்ஸ் அந்த இடத்த விட்டு போனா மட்டும்தான் புது செல்ஸ் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஸ்பெஷலி சில அனிமல்ஸ், பட் ஆனால் சில அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்பிசியில நமக்கு எப்படி நம்ம நார்மலா இருக்கக்கூடிய செல்ஸ்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி சில அனிமலோட ஆர்பிசியில பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ எந்த மாதிரி எஸ்பெஷலி வந்து எந்த மாதிரி அனிமல்ஸ் நம்ம எந்த மாதிரி அனிமல்ஸ் நம்ம கேட்டோம்னா the desert animals, அதிகமா the desert animals like camels and even llama வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமல் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட இருக்கும். ஆக்சுவலி இட் இஸ் ரிலேட்டிவ் ஆஃப் கேமல் அப்படின்னு நம்ம மென்ஷன் சொல்லலாம். அண்ட் தென் ஈவன் ஃப்ராக்ஸ் கூட, சில ஃப்ராக்ஸ் கூட ஆர்பிசியில நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சில அனிமல்ஸ்க்கு அது ஆர்பிசியில நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ ஆர்பிசியில ஆக்சுவலி நியூக்ளியஸ் இருக்குன்னா
there must be sure there must be some specific reason. அந்த அனிமலோட ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்குன்னா அதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இப்போ ஃபாரஸ்ட்ல டெசர்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா தட் டு கேமல். நம்ம இந்த இடத்துல வந்து கேமல தான் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கேமலோட ஆர்பிசி எதுக்காக நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த அனிமல் எந்த இடத்துல இருக்கு, அது எந்த கண்டிஷன்ல இருக்கு, அதோட தேவை வந்து முக்கியமான தேவை என்னன்றத பொறுத்தும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அனிமல் இருக்கிற பிளேஸ் என்ன பார்த்தீங்கன்னா டெசர்ட், ரைட்? ஸோ டெசர்ட்ல ஒரு நார்மலா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் அந்த இடத்துல போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. பிகாஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. மார்னிங்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெயில், அந்த டெம்பரேச்சர் ரொம்ப நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தும். நம்மளால கண்டிப்பா மார்னிங் இருக்க முடியாது. நைட் டைம் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் தான் ஆக்சுவலி டெசர்ட்ல இருக்குமே. சிம்பிளா சொல்லணும்னா வெயிலா இருந்ததுன்னா ஓவர் வெயிலா இருக்கும், குளிரா இருந்ததுன்னா ஓவர் குளிரா இருக்கும். ஸோ வி கான் சர்வைவ் அண்ட் போத் கண்டிஷன்ஸ். நம்மளால ரெண்டு கண்டிஷன்லயுமே வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு ஹியூமனை நம்ம விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோர் ஹி ஆர் ஷி மே டை, கண்டிப்பா வந்து இறந்துருவாங்க. அப்போ இந்த அனிமல்ஸ் எப்படி ஆக்சுவலி சர்வைவ் பண்ணுது, ஏன் அப்படின்னு பார்த்தா பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் டு சர்வைவ். ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மண் அப்படின்றது வந்து அது மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கேமலோட ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ்லாம், ஐஸ் அண்ட் எஸ்பெஷலி ஐலிட்ஸ் அண்ட் அட் தி சேம் டைம் ஐப்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேராக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ட்ராப் த சாண்ட் பார்ட்டிகல்ஸ். கண்ணுக்கிட்ட வரக்கூடிய சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி பிடிச்சி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐ லாஷஸ் பார்த்தீங்கன்னா கண் இமை முடி இருக்கு இல்லையா, இது ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஏன் லென்த்தியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ட்ராப் த சாண்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அது இந்த இடத்துல வந்து அதுக்கான ரீசன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 4 சேம்பர் ஸ்டொமக் அப்படி அனிமல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இது ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா ஆர்பிசி வந்து சில அனிமல்ஸ்க்கு ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான ரீசன் தான் இது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில அனிமல்ஸ்ல லைக் 4 சேம்பர் ஸ்டொமக் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். அது எஸ்பெஷலி ஹெவிஓர் அனிமல்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஹாவ் லைக் 4 சேம்பர் ஸ்டொமக். அதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஒபோமேசம் and then rumen, and the last one is the reticulum. So this is the order of 4 stomach chambers, 4 chamber of stomach அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எஸ்பெஷலி ஹெர்பிவோர் அனிமலுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து 4 சேம்பர் ஸ்டொமக் இருக்கும். இது எப்படி வந்து இந்த மெக்கானிசம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஹெர்பிவோரா இருக்கிறதுக்கு அதுக்கான ஃபுட்டு நம்ம வந்து ஆக்சுவலி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கடுத்து ரெஸ்ட் கண்டிஷன்ல எப்போ இருக்கோ அது என்ன பண்ண ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒமேசமோட பார்ட்ல இருந்து ரீகர்ஜிடேட் பண்ணும் ஃபுட்டை. ரீகர்ஜிடேட் இன் த சென்ஸ் வாமிட் பண்ணும். வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா டைஜஷன் பண்ணி அதுக்கடுத்து உபோமேசம்க்கு இந்த பிளேஸ்ல சென்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, தென் இங்க இருந்து ரூமனுக்கு சென்ட் பண்ணும். ரூமனுக்கு டைஜஷன் ஆனது எல்லாமே போகும். எப்படி நம்ம பாடியில வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி அந்த நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துச்சோ அதே மாதிரி இதை பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒபோமேசம்ல இருந்து ரூமனுக்கு டைஜஸ்ட் ஆனது எல்லாமே போகும். அண்ட் இதுலயே வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். தென் லாஸ்ட் டைஜஷன் ஆகாத அது மட்டும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரெட்டிகுலம்ல என்டர் ஆகும். ஓகே, ரெட்டிகுலம் என்டர் ஆகி ஃபுட்டு வெளியே வரும். சாரி, ஃபீக்கல் வந்து வெளியே வரும். that's what it called. And then ஏன் இந்த 4 chamber stomach நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி எஸ் இதே மாதிரி கேமலை பொறுத்த வரைக்கும் camel also having that 4 chambered but they doesn't have a stomach சொல்ல முடியாது. அந்த 4 chambered அப்படின்றது கேமலுக்கு இருக்கும். பொதுவாகவே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த வாட்டர் ஆக்சுவலி ஸ்டோர் பண்றதுக்காக they do have that 4 chambered அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஓகே, 4 chambered region அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து கேமலுக்கு ஆக்சுவலி அதனாலதான் நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, ஸோ லெட் us see this. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமல்ஸ் வந்து now
இப்போ ஒரு ஹியூமனோட ஒரு ஆவரேஜ் ஒரு நாளைக்கு வாட்டர் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா we can say that like 3.5 ல இருந்து 4.5 liters of water is required for human அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்போ கேமரா பொறுத்த வரைக்கும் they drink water like gallons. அது வந்து இப்போ நம்ம லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்றது வாட்டர்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், லிட்டர் ஆர் மில்லி லிட்டர் அப்படின்றோம். அதே மாதிரி மாஸ் அப்படின்னு வரும்போது வெயிட் அப்படி வெயிட் ஆஃப் த சப்ஜெக்ட் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா we call it by kilograms or grams மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they drinks water by gallons அப்படின்வாங்க. ஸோ 1 gallon is equal to like 6 liters of water வரைக்கும் இருக்கும். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 gallons of water வரைக்கும் இது ட்ரிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், ஏன்னா அது வந்து டெசர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல். எப்படி வந்து இந்த அனிமல் சர்வை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அது பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டொமக்ல ஸ்டோர் பண்ண அந்த 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 சேம்பர் அந்த சேம்பர்ல ஸ்டோர் ஆச்சுன்னு சொன்னாலே வாட்டர், அந்த வாட்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த அனிமலோட ஃபியூச்சர் யூசேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, okay. Then hemoglobin plays an important role in the transport of respiratory gases. So இதே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இல்ல இதை நம்ம சொல்ல நினைக்கிறேன். Hemoglobin plays an important role in the transport of respiratory gases and facilitates the exchange of gases with the fluid outside the cell. So ஒரு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட்குள்ள ஆக்சுவலி அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது அண்ட் அது வந்து என்ன பண்ணுதுன்னா அவுட் சைட் ஆஃப் தி செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, and then the biconcave shaped RBC increases the surface area to volume ratio, hence see here, so to volume ratio, hence oxygen diffuses quickly in and out of cell. ஏன் வந்து இன்னொரு ரீசன் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்பிசி எதுக்காக பைகான்கேவ் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் இட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுனால அதால ஈஸியா வந்து டிஃப்யூஷன் செஞ்சு ஆக்சிஜன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, the RBC are devoid of muscles. RBC இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா it is devoid of, devoidனா இல்லன்னு அர்த்தம். ஓகே, இந்த RBCல நியூக்ளியஸ் இல்ல, மைட்டோகாண்ட்ரியா and ribosomes and the endoplasmic reticulum are formed of devoid of nucleus, the mitochondria, ribosomes and endoplasmic reticulum. Okay, the absence of these organelles, so இது எல்லாமே இந்த எந்த ஆர்கனுமே இல்ல. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்கனல்ஸ்ல ஆர்பிசில எந்த ஆர்கனல்ஸுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் பட் அந்த எக் இருக்கு, சாரி ஆர்பிசில இருக்கு அண்ட் தென் அதுக்குள்ள இருக்க சைட்டோபிளாசம் இருக்கு, அவ்வளவுதான் தவிர வேற எதுவுமே இந்த நம்ம ஹியூமன் ஆர்பிசில வேற எந்த ஒரு ஆர்கனுமே இல்லை. The absence of these organelles accommodates more hemoglobin, thereby maximizing the oxygen carrying capacity of the cell. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனல்ஸ் இல்லாததுனால அதிகமான ஹீமோகுளோபின் ஈஸியா வந்து செல்லுக்கான கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா அதிக அளவுல ஆக்சிஜன் எடுக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, see this. So next நம்ம போலாம். The average lifespan of RBC in a healthy individual is about 120 days. 110 இருந்து 120 days வரைக்கும் வேரி ஆகலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க 120 days வரைக்கும் இருக்கும். After which they are destroyed in the spleen. So actually வந்து ஏதோ வந்து நான் சொல்லி கிரேவியார்ட்ல போயிட்டு அதோட செல்ஃப் சூசைட் பண்ண நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா? என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ளீன் இஸ் கால்ட் அஸ் அ கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேவியார்ட் அப்படின்னா அதோட சுடுகாடு,
அந்த 120 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஆர்பிசி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இடத்த விட்டு அதால இருக்க முடியாது. இந்த சென்ஸ் நியூக்ளியஸ் இல்ல. ஸோ நியூக்ளியஸ் இல்லாத ஒரே ரீசனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி 120 டேஸ் தான் நம்மளோட பிளட்ல இருக்கும். ஸோ இந்த 120 டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆட்டோமேட்டிக்கலி கோஸ் இன்டு தி ஸ்ப்ளீன் அண்ட் செல்ஃப் சூசைட் அக்கர்ஸ். திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் ஆர்பிசி. ஓகே. And symmetry of RBC ன்னு சொல்றாங்க spleen, and the iron content component returns to the bone marrow for reuse. ஸோ ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய அந்த அயன் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த அயன் கண்டென்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் மேரோக்கு போயிட்டு அங்க வந்து ரீயூஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எரித்ரோபாய்டின். இது வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த பிக்மெண்ட்ஸும் சொல்லலாம். And இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். இட்ஸ் அ ஹார்மோன் ஆக்சுவலி. ஓகே, இட்ஸ் நாட் அ பிக்மெண்ட், இட்ஸ் அ ஹார்மோன். எரித்ரோனாலே ரெட்ன்றதா அதோட மீனிங். எரித்ரோபாய்டின் இஸ் அ ஹார்மோன் secreted by the kidneys in response to low oxygen and helps in differentiation of stem cells of the bone marrow to erythrocytes. Erythropoiesis in adults. எரித்ரோபாய்டின் அப்படின்றது ஒரு ஹார்மோன். ஓகே, அது ஆக்சுவலி செக்ரீட் பண்ற பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி தான். ஸோ இந்த கிட்னி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஆக்சிஜன் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் இது எல்லாமே ஆக்சுவலி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. and helps in differentiating of stem cells of the bone marrow to erythrocytes. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆக்சுவலி இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த எரித்ரோசைட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ்க்கு ஆர்பிசி ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் எரித்ரோபாய்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ formation அப்படின்றத ஒரு மீனிங். The ratio of red blood cells to blood plasma is expressed as hematocrit. ஓகே, எது வந்து hematocrit அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்பிசி வந்து blood plasmaக்கு இருக்கும்போது அந்த ரேஷியோ இருக்கும்போது called as a hematocrit. ஓகே. Okay, then next we'll go to the next one. So next one is the white blood cells. White blood cells, leukocytes. So white நாலும் லியூகோனாலும் லிம்ப்னாலும் ஒரே மீனிங் தான் நான் சொல்லியிருந்தேன். அதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் கலர்லெஸ். ஸோ கண்டிப்பா ஒரு ஒயிட் அப்படின்ற கலரே வந்து இட்ஸ் நாட் அ கலர், ஆக்சுவலி இட்ஸ் கலர்லெஸ். அது ஒண்ணுமே இல்லாதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஒயிட் அப்படின்றோம். அந்த ஒயிட்டுக்கு ஒயிட் வந்து ஒரு கலர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். பட் தட்ஸ் நாட் அ ட்ரூ ஒன். லியூகோசைட்ஸ் ஆர் கலர்லெஸ் அண்ட் அமீபாய்ட் அண்ட் நியூக்ளியேட்டட் செல்ஸ் டிவாய்ட் ஆஃப் ஹீமோகுளோபின் அண்ட் அதர் பிக்மெண்ட்ஸ். ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூபிசி நம்ம சொல்லும்போது கலர்லெஸ்ஸா இருக்கு, ஒரு அமீபா ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. அண்ட் தென் அதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க, பட் ஆனா வந்து ஆர்பிசி நம்ம நியூக்ளியஸ் பத்தி மென்ஷன் பண்ணல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா we can say that these are the nucleated cells. ஸோ இதுல நியூக்ளியேட் இது பண்ண செல்ஸ் இருக்கும். அண்ட் அது டபிள்யூபிசி என்னன்றதை we can see one by one. அண்ட் அதர் பிக்மெண்ட்ஸ் ஆல்சோ, மற்ற பிக்மெண்ட்ஸும் இதுல இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். ஓகே, approximately 6,000 to 8,000 per cubic mm of WBC are seen in the blood of an average healthy individual. ஸோ ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிசியில் சொன்ன வரைக்கும் 4.4 5 வரைக்கும் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதே ஒரு ஹெல்தி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 4.5 5 வரைக்கும் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம், ரைட்? So approximately 6,000 to 8,000 per cubic mm of WBC are seen in the blood of an average healthy individual. So healthy individual ஓட report அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். The different types of WBC are shown. என்னன்றது நம்ம பார்க்கலாம். Depending on the presence or absence of granules. So granule, இதுல வந்து granules அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு.
இதுல நம்ம வச்சு கிரானியூல்ஸ் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு பிரிப்போம், இல்லைன்னா வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு நம்ம செப்பரேட்டா பிரிப்போம். Presence of granules WBC are divided into two types, granulocytes and agranulocytes. Granulocytes are characterized by the presence of granules in the cytoplasm. So அதிலே வந்து granules இருக்க அந்த cells இருக்கு இல்லையா, அது that is we called granulocytes. Okay. So granulocytes பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய granules cytoplasmல நிறைய granules இருக்கும். And at the same time வந்து இதுல bone marrowன்றது tissue bone marrowன்றது differentiate ஆகிருக்கு நம்ம சொல்லலாம். So once bone marrow differentiate ஆனாலே அது ஒரு நமக்கு ஒரு நல்ல benefit because it gives a new cells, new generation அப்படின்றது நம்ம சொல்லலாம். And the granulocytes include neutrophils, eosinophils and basophils. இந்த மூணுமே கொடுத்திருக்காங்க. ஓகே. And then now we will start with each and every one of our WBC அப்படின்றது நம்ம சொல்லலாம். So let us start with this pictorial representation. First இதுல நான் சொல்ற WBC மட்டும் நம்ம பார்க்கலாம். So WBC அப்படின்னு பாத்தீங்கன்னா these 5 are WBC. Okay, so these 5 are normal WBC, eosinophil and then basophil, even neutrophil, then monocytes and even lymphocytes. Okay. So eosinophil, basophil and neutrophils. இப்போ நியூட்ரோஃபில்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் நியூட்ரல் ஸ்டெயினால இருக்கு. ஆனது நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்க வந்து நியூட்ரல் ஸ்டெயின் அப்படின்றது நம்ம சொல்லலாம். பேசோஃபில்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட் டோட்டலி ஆஃப் பேசிக் ஸ்டெயின். ஓகே, பேசிக் ஸ்டெயினை யூஸ் பண்ணி ஆக்சுவலி அது கண்டுபிடிப்பாங்க. அதுவே யூஸ்னோஃபில் பாத்தீங்கன்னா ஒரு அசிடிக் ஸ்டெயினை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அது கீழே இருக்கிற இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். மோனோசைட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கிற WBCலே வந்து சைஸ் நம்ம சொன்னோம்னு பாத்தீங்கன்னா மோனோசைட் இஸ் த லார்ஜஸ்ட் ஒன். அந்த மோனோசைட்ஸ் எப்படி வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி மாறுதுன்றது சொல்றேன். அண்ட் லிம்போசைட்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் WBC அப்படின்றத நம்ம சொல்லலாம். Now we will see granulocytes and agranulocytes அப்படின்ற first நான் மென்ஷன் பண்றேன். See here. So இது மூணுமே eosinophils, basophils and neutrophils இது மூணுமே பாத்தீங்கன்னா they are called as a granulocytes or granular leukocytes. இந்த இடத்துல கிரானியூல்ஸ் இதுல இருக்கும். ஓகே, இந்த eosinophil, basophil, neutrophils மூணுத்துலயுமே கிரானியூல்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆகியிருக்கும், which is nothing but enzymes. அந்த என்சைம் மூலமா அதை நம்ம வந்து கில் பண்ணலாம் பேத்தோஜன் அப்படின்றதுக்காக இருக்கும். அண்ட் அடுத்தது பாருங்க, we are having another one is agranulocytes, leukocytes. agranulocytes அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஏன்னு வந்தாலே இட் இஸ் நத்திங் பட் ஆப்சன்ட். அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆப்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ் ரெண்டுத்துலயுமே நீங்க எடுத்தீங்கன்னா கிரானியூல்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆகி இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் எப்படி ஆக்சுவலி வந்து இந்த மோனோசைட்ஸ் மேக்ரோஃபேஜா மாறுதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, see here. So இது மோனோசைட் செல், இது மோனோசைட் செல். இப்போ இங்க ஆரோ மார்க்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா some become. ஆக்சுவலி எல்லா செல்லுமே வந்து மாறுறது கிடையாது. சில செல்ஸ், சில மோனோசைட் செல்ஸ் மட்டும் என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜா மாறுதுன்றத கொடுக்குறாங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மேக்ரோஃபேஜ் இஸ் நத்திங் பட் டிஷ்யூஸ். இப்போ மோனோசைட்ஸ்க்கும் மேக்ரோஃபேஜுக்கு என்னதான் சம்பந்தம், அப்படி என்னதான் வந்து ரெண்டு பேருக்கு ரிலேஷன் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். பட் லெட் அஸ் see here. மோனோசைட் அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் present in blood vessels. ஓகே, இட் இஸ் present in blood vessels. blood vesselsல இது மோனோசைட் அப்படின்ற ஒரு நேம்ல இருக்கும். இப்போ இந்த பிளட் வெசல்ஸ் தாண்டி தான் ஆக்சுவலி ஸ்கின் கவர் ஆகிருக்கும். ஸோ ஸ்கின்னை தாண்டி தான் இப்படி ஒரு டைப் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மோனோசைட் பிளட் வெசல்ஸ்ல இருந்து டிஷ்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு எப்பயாவது நம்ம பாடியில இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா வந்து ஏதாவது என்டர் ஆகும்போது இட் இஸ் சென்ஸ் தட். ஓகே, அப்போ நம்ம பிளட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இந்த மோனோ பிளட்ல பிளட்டுக்குள்ள ஸோ பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய இந்த மோனோசைட்ஸ் அப்படின்றது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா they just pass from blood vessels to the tissue. Okay,
இந்த பிளட் வெசல்ஸ்ல இருந்து டிஷ்யூஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க இந்த சென்ஸ் அங்க இருந்து இங்க மைக்ரேட் ஆவாங்க. அப்படி மைக்ரேட் ஆகும்போது அவங்களோட சைஸை பாருங்க. ஸோ மைக்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா பார்க்கறதுக்கு ஒரு டபிள்யூபிசி மாதிரி இருக்கு, மோனோசைட்ஸ் அப்படி அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இது ஓகே. பட் அப்படி மைக்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் கன்வெர்ட் இன்டு மேக்ரோஃபேஜ். ஸோ அப்போ டிஷ்யூஸ்க்கு டிஷ்யூஸ்க்கு எப்போ மைக்ரேஷன் ஆகுதோ, மைக்ரேஷன் ஆகும்போது மோனோசைட்ஸ் அப்படின்றத நம்ம கூப்பிட மாட்டோம். we called it as a macrophage. Okay, macro means large, phage means engulf. So macrophage na meaning என்னன்னு பாத்தீங்கன்னா they can engulf this like ஒரு foreign substance. இந்த macrophage அப்படின்னு மாறும்போது they have like என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். பேஜ்னா முழுங்குறது. ஓகே, whenever substance or antigen இல்லைன்னா வந்து pathogenic substance enter ஆகும்போது இந்த மோனோசைட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸை நமக்கு அதோட ஃபங்க்ஷன் நமக்கு அந்த பாடியில நடந்துட்டு இருக்கும். அப்படி நடக்கும்போது we can easily escape from the invading pathogen. நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் கமிங் டு த லிம்போசைட்ஸ் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில லிம்போசைட்ஸ் see here some become plasma cells. ஸோ பிளாஸ்மா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளட் காம்போசிஷன்ல பார்க்கும்போது பிளாஸ்மான்னு மட்டும் தான் பார்த்தோம். பட் திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ் ஃப்ரம் தட் பிளாஸ்மா. பட் ஆனால் ரெண்டுமே பிளாஸ்மா தான். ஒன்று வந்து பிளாஸ்மா, இன்னொன்று பிளாஸ்மா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லிம்போசைட்ஸ்ல ஏன் பிளாஸ்மா செல்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தெர் ஆர் டூ கண்டிஷன்ஸ் லைக் ஒன்று இப்போ பிளாஸ்மா பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் இது வந்து லிம்போசைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில செல்ஸ் வந்து பிளாஸ்மா செல்ஸாக மாறும், சிலது வந்து அந்த பிளாஸ்மா செல்ஸே பார்த்தீங்கன்னா லைக் ஒன்று வந்து மெமரி செல்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து சைட்டோடாக்சிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சைட்டோடாக்சிக் செல் அப்படின்னா அந்த செல் வந்து அது அந்த நம்ம செல் மற்ற செல்ஸ் ஆக்சுவலி டாக்ஸிக் மாதிரி சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் அதே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி கேன் சே தட் ஹெல்பர் செல் லைக் பிளாஸ்மா அப்படின்றது வந்து ஒரு மெமரி செல் மாதிரி ஸ்டோர் ஆகும். மெமரி செல் ஸ்டோர் ஆகுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா whenever the same pathogen encountered at the second time நம்ம பாடியில் என்டர் ஆகும்போது we can easily our lymphocytes, okay, our lymphocytes can easily change into like இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாறும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ பிளாஸ்மா செல்லா கன்வெர்ட் ஆகும். பிளாஸ்மா செல் வந்து ஒன்ஸ் அகைன் சில லிம்போசைட்ஸ் கிடைக்கும் அண்ட் ஒன்ஸ் அகைன் we are going to transfer that. லைக் இதே மாதிரி ஆக்சுவலி வந்து டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு தடையுமே இந்த பேத்தஜனோட அது ஃபைட் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, okay students, actually we will discuss this in the next class. So இதோட கண்டினியூஷனை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, thank you.